ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ சித்தம் அறியாமல் மனம் போனபடி நடந்துவிட்டு அதனால் வரும் விளைவுகளை எல்லாம் தேவன் யாவும் நன்மைக்குத்தான் அனுமதிக்கிறார் என்று நாக்கூசாமல் சொல்லிவிடுகிறோம். ஆனால் நாம் எதை விதைக்கிறோமோ அதே தான் அறுப்போம். பவுல் சகலமும் நன்மைக்கே என்று மட்டும் எழுதவில்லை. நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள அறியாதவர்கள், அதனால் ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நமது வேண்டுதல்கள் ஆவிக்குள்ளானதாக தேவ சித்தத்தை அறிகிறதாக இருக்க வேண்டும். நமது இஷ்டத்துக்கு ஜபித்துவிட்டு கர்த்தரில் பாரத்தை போட்டு முறுமுறுக்கக்கூடாது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்குத்தான் இந்த வாக்குறுதி. அன்பு கூறுகிறவர்கள் யார்? தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பவர்கள் என்றால், தேவனுடைய வார்த்தையை விட்டு வலது இடதுபுறம் வழி தடுமாறி போகாதவர்கள், தேவனுடைய வார்த்தையில் உறுதியான விசுவாசம் உள்ளவர்கள். அவர்கள் தேவனுக்கு பயந்து அவர் வழியிலேயே நடப்பார்கள். தேவ பிள்ளைகளே, நமக்கும் உலகத்தின் பார்வைக்கும் தீமை போல தோன்றினாலும் அதற்குள் நன்மை முளைத்தெழுவது உறுதி. அந்த விசுவாசமே இக்கட்டிலும் முன் செல்ல பலனளிக்கிறது. நம் வாழ்வில் நடப்பது யாவும் தேவ சித்தப்படி அனுமதியுடன் நடப்பதால் அவை நன்மையே பிறப்பிக்கும். நன்மை என்ன? தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு நம்மை முன்குறித்திருக்கிறார். நமக்கு நேரிடுகிற சகல காரியங்களுக்கு ஊடாக தேவன் நம்மை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக்கி வருகிறார். இதுவே பெரிய பாக்கியம். இதற்கு இணையாக எதுவுமே இல்லை. ஜெபம் செய்வோம். எங்களை விட்டு விலகாமலும் எங்களை கைவிடாமலும் காக்கும் பரலோக தந்தையே, எங்கள் வாழ்வில் சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக நீர் நடத்துகிறபடியால் உம்மை துதிக்கிறோம். அனுதினமும் எங்கள் சிலுவையை எடுத்துக்கொண்டு உம்மை பின்தொடர்ந்து வர எங்களுக்கு கிருபை தாரும். அப்பா, எங்கள் பலவீனத்தில் உங்கள் பலன் பூர்ணமாய் விளங்கவும், தேவரீர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி எங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மைமேலே நிறைவாக்கிடவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் அன்பு பிள்ளைகள் தொடர்ந்து எதிர்கொள்ளும் பல்வேறு போராட்டங்களை பற்றி பயங்களாலும் சந்தேகங்களினாலும் துக்கத்தோடு இருக்கிற அனைவருக்கும் உம்முடைய ஆறுதலையும் சமாதானத்தையும் தந்தரல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பெண்கள், குழந்தைகள், முதியவர்களை சுற்றிலும் உங்க அன்பான கரத்தால் மறைத்து அவர்களை பாதுகாக்க ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் சுக ஜீவனையும் நாங்கள் தவறான வழியில் உபயோகிக்காதபடி உமது மகிமைக்காக உபயோகிக்க கற்றுத்தர ஜெபிக்கிறோம். அப்பா, நாங்கள் அந்நியரை உபசரிப்பதில் சோர்ந்து போகாதிருக்க செய்யும். எங்களால் இயன்ற நன்மைகளை மற்றவர்களுக்கு செய்து அதன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். ஆண்டவரே, பற்பல வியாதிகளினாலும் உடல் பலவீனங்களோடும் வாழுகிற மக்களுக்கு ஆரோக்கிய சுகபலம் தந்தள்ளி அவர்கள் அனுதின தேவைகளை சந்தித்து பிள்ளைகள், முதிர்ந்த பெற்றோரை அன்போடு கவனிக்க தயவு செய்தள்ளும். குடும்பங்களில் தேவ சமாதான நிறைவாய் பெருகவும் சமாதான பிரபுவின் ஆளுகை தந்தள்ளி கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், சகோதர சகோதரிகளுக்கிடையே ஒரு மனதோடு ஐக்கியத்தோடு வாழ கிருபை செய்தல்ல ஜெபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள், வருமானம், தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், தொழிலில் வியாபாரத்தில் நலிவடைந்தவர்கள் மேன்மையடையவும், கடன் சுமையினால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் விடுதலை பெறவும், கடன் இல்லாத வாழ்க்கை வாழவும் தயவுசெய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, படித்து முடித்து வேலைக்காக காத்திருப்போருக்கு தகுதிக்கேற்ற வேலை தந்தள்ளவும், அனிதினம் கூலி வேலை செய்கிறவர்களின் பிரயாசங்கள் வாய்க்க செய்யவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, புதிதாக மனை, வீடு, வாகனம் வாங்குகிறவர்களுக்கு ஏற்ற உதவிகள் கிடைக்க செய்தல்லுங்க. அப்பா, பயணம் செய்கிறவர்கள் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும், வாகனங்களை ஓட்டுகிறவர்கள் ஞானமாய் செயல்பட்டு விபத்தின்றி காக்கப்படவும், கடலோர கிராம மக்கள் பாதுகாப்பாய் வாழவும் பிரயாசங்களில் உங்க ஆசீர்வாதம் தந்தள்ளவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியவும், பாவக்கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்படவும், ஆளுமை பொறுப்பில் இருப்போம் இன மத பேதமின்றி நீதியாய் செயல்படவும், மக்களின் வாழ்வாதாரம் மேம்படவும், மதுப்பிரியர்கள், போதைக்கு அடிமைப்பட்டவர்கள், கடத்தல்காரர்கள், கலப்படக்காரர்கள், மதவாதிகள், தீயர், பொய்யர், உபச்சாரக்காரர், பேசிக்கல்லர்கள் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஊழியர்கள், மிஷினரிகள் குடும்பத்தினர் பாதுகாப்பாய் சாட்சியாய் வாழவும், பிள்ளைகளின் உயர்கல்வி தேவைகள் சந்திக்கப்படவும், பணித்தளங்களில் தேவ கிரியை நடைபெறவும் ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காய், ஏற்ற பதில் தந்ததற்காய் நன்றி சொல்கிறோம். துதிக நம்மை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.